கடந்த 2021 ஆண்டு ஏப்ரல் 16 திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு வீட்டில் மயங்கி விழுந்த நடிகர் விவேக வடபழனியில் உள்ள சிம்ஸ் மருத்துவமனையில உடனடியாக கொண்டு சேர்த்தாங்க. ஆனா சிகிச்சை பலனின்றி அவர் ஏப்ரல் 17 உயிரிழந்தாரு. அவருடைய உயிரிழப்பு ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் சோகத்துல ஆழ்த்தினது. சினிமாவில அறிமுகமானதுல இருந்து காமெடி நடிகராக பல படங்களை நடித்து ரசிகர்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்த சின்ன கலைவாணர் விவேக்கின் 3ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுது. நடிகர் விவேக்கோட உதவியாளரான செல்முருகன் விவேக் மறைந்த பின்னரும் அவர் செய்து வந்த மரக்கன்றுகளையும் செடிகளையும் நடும் பணியை தொடர்ந்து விவேக் நினைவாக செய்து வராரு. கலைவாணர் NS கிருஷ்ணன் தனது நகைச்சுவை மூலமா நல்ல கருத்துக்களையும் திணித்து நாட்டு மக்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் வச்சாரு. அதே போல கருத்து கந்தசாமியாக மாறி நடிகர் விவேக் 750 ஸ்பேட் பார்ஷல் ஓடாத இந்த வண்டி இத்தினூண்டு எலுமிச்சம் பணத்தால ஓட போகுதா என கேட்டு காமெடி டிராக்கில் பகுத்தறிவையும் சிந்தனையையும் எந்த அளவுக்கு புகுத்த முடியுமோ அந்த அளவுக்கு புகுத்தி ரசிகர்களை சிரிக்க வச்சாரு. வடிவேலு ஒரு பக்கம் கிராமத்தை ஃபேஸ் செய்து வெளியான படங்கள் நகைச்சுவை காட்சிகள்ல நடித்து வந்த நிலையில இன்னொரு பக்கம் நகரவாசிகளை மையப்படுத்தி உருவான கதைகள்ல காமெடியினாக கலக்கியவர் விவேக். இருவரும் இணைந்து எரிதடி மாலா என பட்ஜெட் பத்மநாதன் உள்ளிட்ட பல படங்கள்ல செய்த காமெடிய எல்லாம் ரசிகர்கள் எப்போதும் மறக்க மாட்டாங்க. நடிகர் விவேக் மாரடைப்பு காரணமா உயிரிழந்த நிலையில அவரது 3ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுது. செல்முருகனுடன் இணைந்து நடிகர் வைபவ் தனது வைபவ் 27 படக்குழுவினருடன் நினைவு தினத்தை அனுஷ்டிச்சிருக்காங்க. அப்துல் கலாமோட பேச்சை கேட்டு இன்ஸ்பயரான விவேக் தொடர்ந்து பல லட்சம் மரக்கன்றுகளை தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல நட ஆரம்பிச்சாரு. அவர் மறைந்த பின்னர் அவர் செய்து வந்த அந்த நல்ல பணியை செல்முருகன் ஆரம்பித்து செய்து வராரு. தற்போது அவருடன் இணைந்து வைபவும் செய்திருக்காரு. தனது வைபவ் 27 படக்குழுவினர் அனைவருக்கும் மரக்கன்றுகளை வழங்கி நடும் வீடியோவை தற்போது வெளியிட்டு விவேக்கின் ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்தனை செய்து வராங்க.